ஹே ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டாக்டர் ஃபிளெக்ஸர் அகேன். நான் டாக்டர் கீர்த்தனா. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஷோல்டர் ஜாயிண்டோட மசில்ஸ், அதோடைய ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ஷோல்டர் அப்புறம் இருக்க அப்பர் லிம்ல நெக்ஸ்ட் இருக்க ஜாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்போ ஜாயிண்ட் தான். ஓகே, அந்த எல்போ ஜாயிண்டோட ஆக்ஷன்ஸ், அதுல என்னென்ன மசில்லாம் ஒர்க் ஆகுது, அதோட ஆரிஜின், இன்சர்ஷன் என்ன, அதெல்லாம் தான் இந்த எபிசோட் ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா கிளாஸ் போயிடலாமா? ஸோ டுடே நம்ம கவர் பண்ண போற ஜாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்போ ஜாயிண்ட். ஸோ எல்போ ஜாயிண்ட்னா என்னது? இந்த இந்த பார்ட் இருக்குல்ல, கையில, இதுதான் வந்து எல்போ ஜாயிண்ட். ஓகே, இந்த மூட்டு. ஸோ எல்போ ஜாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளா ஹியூமரஸோட லோவர் எண்ட் இருக்குல்ல, அதுல ரேடியஸ் போனும் அல்னா போனும் அட்டாச் ஆகுற இந்த பகுதியை தான் வந்து என்னன்னு சொல்வோம்னா எல்போ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்வோம். இதோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து ஹியூமரஸோட லோவர் எண்ட், இது ரேடியஸோட அப்பர் பார்ட், இது வந்து அல்னாவோட அப்பர் பார்ட். ஓகே, அல்னா போனோட அப்பர் பார்ட். இதுல ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன், அதாவது ஃபிளெக்ஷன்னா என்னன்னு சொல்லிருக்கேன், கையை மடக்குறது, எக்ஸ்டென்ஷன்னா கையை நீட்டுறது. கரெக்டா? அப்படி ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்றோம்ல, அந்த ஆக்ஷன்ஸ் எந்த போன் பண்ணா அதுதான் வந்து எல்போ ஜாயிண்ட். நெக்ஸ்ட் சூப்பினேஷன் அண்ட் ப்ரொனேஷன் போட்டிருக்கேன்ல, அது வந்து ரேடியஸ் போனும் அல்னா போனும் ஜாயிண்ட் ஆகுற இந்த பார்ட் இருக்கும், ரேடியோ அல்னார் ஜாயிண்ட். அதுலதான் சூப்பினேஷன் அண்ட் ப்ரொனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சூப்பினேஷன் அண்ட் ப்ரொனேஷன். ஸோ எல்போ ஜாயிண்ட்ல என்ன ஆக்ஷன்ஸ் இருக்கு? ஃபிளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன். ரேடியோ அல்னார் ஜாயிண்ட்ல தான் என்ன இருக்கு? சூப்பினேஷன் அண்ட் ப்ரொனேஷன். ஓகே, சோ புரிஞ்சிருச்சா? இன்னும் ஒரு வாட்டி மட்டும் பார்த்துலாமா? சோ எல்போ ஜாயிண்ட்னா என்னது? ஹியூமரஸோட லோவர் எண்ட் பார்ட்ல ரேடியஸ் போனோட அப்பர் எண்டும் அல்னாவோட அப்பர் எண்டும் ஜாயிண்ட் ஆகுற இந்த ஜாயிண்ட் தான் வந்து எல்போ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னா ஃபிளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், சூப்பினேஷன், ப்ரொனேஷன். அதுல ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் தான் எல்போ ஜாயிண்ட்ல வரும், சூப்பினேஷன் அண்ட் ப்ரொனேஷன் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட்ல வரும். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் இப்போ எல்போ ஜாயிண்ட்ல இந்த ஃபிளெக்ஷன் பண்றோம்ல, சோ இப்படி கையை மடக்குறோம். கரெக்டா? அந்த மடக்கிறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் மசில் ஒர்க் ஆகும், அதுதான் என்னன்னு சொல்வோம்னா ஃபிளெக்ஸார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபிளெக்ஸார் மசில்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பைசெப்ஸ் பிரேக்கே, பிரேக்கியாலிஸ், பிரேக்கியோ ரேடியாலிஸ் அண்ட் ப்ரோனேட்டா டீரிஸ். இதெல்லாம் வந்து ஃபிளெக்ஷன் பண்றதுக்கு உதவுது. கரெக்டா? சோ ஆல்ரெடி நம்ம பைசெப்ஸ் பிரேக்கே மசில் வந்து படிச்சிருப்போம். கரெக்டா? சோ அப்ப பேலன்ஸ் என்னென்ன மசில் இருக்கு? பிரேக்கியாலிஸ், பிரேக்கியோ ரேடியாலிஸ் அண்ட் ப்ரோனேட்டா டீரிஸ் இருக்கா? இப்போ இந்த 3 மசில மட்டும்தான் டுடே எபிசோட்ல நம்ம கவர் பண்ண போறோம். பாத்துலாமா? சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்போ ஜாயிண்ட்ல ஃபிளெக்ஸார்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்க மசில் தான் பைசெப்ஸ் பிரேக்கே, அது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ செகண்ட் இருக்க மசில் வந்து பிரேக்கியாலிஸ். நம்ம கவர் பண்ணிட்டு இருக்க மசில்ல 14th வர மசில் தான் வந்து பிரேக்கியாலிஸ். பார்த்துலாமா? ஓகே, ஸோ பிரேக்கியாலிஸ் மசிலோட ஆரிஜின், இன்சர்ஷன் அண்ட் நர்வ் சப்ளை. ஸோ போன் பார்த்துக்கோங்க, இது வந்து கிளாவிக்கல், ஸ்கேப்புலா, இது ஹியூமரஸ், இது ரேடியஸ், இது அல்னா. ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ரைட்டா நிக்கிறாங்க, இது வந்து ரைட் ஹேண்ட். ஓகே, அந்த வியூ தான் இது. ஓகே, ஸோ இப்போ ஆரிஜின் பார்த்துலாம். ஆரிஜின்ல என்ன எழுதிருக்கேன்? distal half of anterior surface of the humerus. distalனா towards அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல சொல்லணும்னா இப்படி கீழே. ஓகே, மேல்னா ப்ராக்சிமல், டிஸ்டல்னா கீழே. சோ அந்த distal half of அப்படின்னா லோவர் ஆஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த டிஸ்டல்ன்ற வேர்டு எடுத்துட்டு லோவர். ஓகே, லோவர் ஆஃப் ஆஃப் த ஆன்டீரியர் சர்ஃபேஸ். ஸோ லோவர் ஆஃப் ஆஃப்னா இதுதான் ஹியூமரஸ் போன்னா, இதுதான் லோவர் ஆஃப். ஓகேங்களா? சோ இந்த லோவர் ஆஃப் ஆஃப் தி ஆன்டீரியர் சர்ஃபேஸ்னா முன்னாடி, ஆன்டீரியர்னா முன்னாடி, போஸ்டீரியர்னா பின்னாடி. சோ ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஹியூமரஸ்ல ஆரிஜின் ஆயிடுச்சு. இன்சர்ஷன் என்ன எழுதியிருக்கேன்? கொரோனாய்ட் ப்ராசஸ் அண்ட் டியூபரோசிட்டி ஆஃப் அல்னா. இதுதான் அல்னா போன். கரெக்டா? அல்னா போன்ல இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் வந்து கொரோனாய்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும் அல்னா போன் வந்து வாய் மாதிரி இப்படி இருக்கும், அதுதான் ஹியூமரஸோட லோவர் எண்டை இப்படி பிடிச்சிருக்கும். ஓகேயா? அதுல இந்த ப்ராசஸ் தான் வந்து கொரோனாய்ட் ப்ராசஸ். இங்க டியூபரோசிட்டின்னு ஒண்ணு இருக்கும். சோ கொரோனாய்ட் ப்ராசஸ் அண்ட் டியூபரோசிட்டி ஆஃப் அல்னால வந்து அட்டாச் ஆகுது. ஓகே, அதோட நர்வ் சப்ளை என்ன? மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வ், அதோட ரூட் வேல்யூ C5 and C6. செகண்ட் இன்னொரு நர்வ் இருக்கு, அதான் ரேடியல் நர்வ், அதோட ரூட் வேல்யூ வந்து C7. சோ பிரேக்கியாலிஸ் மசில் ஹியூமரஸோட லோவர் எண்ட்ல ஆரிஜின் ஆகி அல்னாவோட அப்பர் எண்ட் ஆஃப் கொரோனாய்ட் ப்ராசஸ்ல வந்து முடியுது. தட்ஸ் இட். ஓகே, இப்போ எல்போ ஃபிளெக்ஸாஸோட செகண்ட் மசில் தான் என்னதுன்னா பிரேக்கியோ ரேடியாலிஸ். நம்ம கவர் பண்ணிட்டு இருக்க 15th மசில் வந்து பிரேக்கியோ ரேடியாலிஸ். பார்த்துலாமா? அதோட ஆரிஜின், இன்சர்ஷன் அண்ட் நர்வ் சப்ளை. பிரேக்கியோ ரேடியாலிஸ் மசிலோட ஃபர்ஸ்ட் போன் பார்த்துக்கோங்க, இது வந்து ஹியூமரஸோட லோவர் எண்ட். ஓகே, இது ரேடியஸ், இது அல்னா. இது ஒரு ரைட் ஹேண்ட், ஒரு பர்சன் ஸ்ட்ரைட்டா இப்படி கையை நீட்டி இருக்காங்க. ஓகேயா?
சோ இதோட ஆரிஜின் என்ன எழுதிருக்கேன், லேட்ரல் சுப்ராகாண்டுலர் ரிட்ஜ் ஆஃப் ஹியூமரஸ். இப்போ இந்த ஹியூமரஸ் எண்ட் இருக்குல்ல, இதுல லேட்ரல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், வெளிப்பக்கம், மீடியல்னா உள்பக்கம். சோ இந்த லேட்ரல் எபிகாண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல லேட்ரல் சுப்ராகாண்டுலர் ரிட்ஜ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். சோ அங்க ஆரிஜின் ஆகுது. எந்த மசில், பிரேக்கியோ ரேடியாலிஸ். அங்க ஆரிஜின் ஆகி இன்சர்ஷன் என்ன எழுதியிருக்கேன், ஸ்டைலர் ப்ராசஸ் ஆஃப் ரேடியஸ் போன்ல வந்து ஸ்டைலர் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, இதோ இந்த பார்ட் தான் ஸ்டைலர் ப்ராசஸ். அங்க வந்து இன்சர்ட் ஆகுது. எந்த மசில், இந்த பிரேக்கியோ ரேடியாலிஸ் மசில். இப்படி இருக்கும் பார்க்க. சோ இங்க நல்லா அப்படி பல்ஜா வரும். எப்பவுமே ஆரிஜின் கொஞ்சம் அப்படியே பல்ஜா வந்து இன்சர்ஷன் அப்படியே மெலிசா வந்து அந்த டெண்டான்ல போய் முடியும். ஓகே, சோ இதுதான் வந்து ஆரிஜின், இது வந்து இன்சர்ஷன். இதோட நர்வ் சப்ளை என்னது, ரேடியல் நர்வ். அதோட ரூட் வேல்யூ வந்து C5 and C6. சோ புரிஞ்சிருச்சா, இதுதான் பிரேக்கியோ ரேடியாலிஸ் மசில். தட்ஸ் இட். ஓகே வாங்க, இப்ப நம்ம எல்போ ஃபிளெக்ஸஸ்ல லாஸ்ட் மசில் ப்ரோனேட்டர் டீரிஸ். ஓகே, நம்ம கவர் பண்ணிட்டு இருக்க 16th மசில் வந்து ப்ரோனேட்டர் டீரிஸ். அதோட ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை பார்த்துலாமா. சோ இதுல இதுதான் ஹியூமரஸோட லோவர் எண்ட். இது ரேடியஸ், இது வந்து அல்னா. ஓகே, இது வந்து ஒரு பர்சன் ஸ்ட்ரைட்டா இப்படி ஹேண்ட வச்சுட்டு நிக்கிறாங்க. சோ இதோட ஆரிஜின் என்னது, மீடியல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ் அண்ட் கொரோனட் ப்ராசஸ் ஆஃப் அல்னா. ஹியூமரஸ் போன் இருக்குல்ல, அந்த போன்ல வந்து இந்த எண்ட் தான் வந்து மீடியல் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மீடியல்னா என்னது, உள்பக்கம். சோ ஒருத்தங்க கை இப்படி வச்சிருக்காங்கன்னா இது உள்பக்கம், இது வெளிப்பக்கம். கரெக்டா. சோ மீடியல் எபிகாண்டில் அங்க ஆரம்பிக்குது இந்த ப்ரோனேட்டர் டீரிஸ் மசில். அண்ட் தென் கொரோனட் ப்ராசஸ் ஆஃப் அல்னா. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இந்த பார்ட் தான் என்னது, அல்னாவோட கொரோனட் ப்ராசஸ். சோ இங்க ஆரிஜின் ஆகுது. எந்த மசில், ப்ரோனேட்டர் டீரிஸ். சோ இப்படி ஆரிஜின் ஆகி இன்சர்ஷன் என்ன போட்டிருக்கேன், மிடில் ஆஃப் லேட்டரல் சர்ஃபேஸ் ஆஃப் ரேடியஸ். அதாவது இது அப்பர், மிடில், லோவர் அப்படின்னு ஒரு போனை நம்ம பிரிப்போம். கரெக்டா. அதுல மிடில் ஆஃப் லேட்டரல் சர்ஃபேஸ், அதாவது வெளிப்பக்கம். சோ மிடில் ஆஃப் லேட்டரல் சர்ஃபேஸ் ஆஃப் ரேடியஸ்ல அட்டாச் ஆகுற இந்த மசில் தான் என்ன மசில், ப்ரோனேட்டர் டீரிஸ். இப்படி இருக்கும் பார்க்க கிராஸா. ஓகே. சோ மீடியல் எபிகாண்டில் ஆரம்பிச்சு கொரோனாய்டு ப்ராசஸ் ஆஃப் அல்னால ஆரம்பிச்சு ரேடியஸோட லேட்டரல் சர்ஃபேஸ்ல வந்து முடியுது. அதோட நர்வ் சப்ளை என்னது, மீடியன் நர்வ். அதோட ரூட் வேல்யூ C6 and C7. தட்ஸ் இட். சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கவர் பண்ண போற மசில்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்டென்சார், ப்ரோனேட்டர் அண்ட் சூப்பினேட்டர்ஸ். ஸோ ஃபுல்லாவே அதை நான் எழுதிட்டேன். மசில் எல்லாமே பார்த்துடலாமா. எக்ஸ்டென்சார் மசில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரைசெப்ஸ் பிரேக்கே அண்ட் ஆன்கோனஸ். ப்ரோனேட்டர் அதாவது ப்ரொனேஷன் பண்ணும்போது, இப்படின்னா சூப்பினேஷன், இது வந்து ப்ரொனேஷன். ஸோ ப்ரொனேஷன் பண்ணும்போது ஒர்க் ஆகுற மசில் ப்ரோனேட்டர் டீரிஸ், ப்ரோனேட்டர் குவாட்ரேட்டஸ். சூப்பினேட்டர் அண்ட் பைசெப்ஸ் பிரேக்கே. ஸோ இந்த மசில்ஸ் தான். இதுல ஆல்ரெடி நம்ம கவர் பண்ண மசில் என்னென்னலாம் பார்த்தோம்னா, ட்ரைசெப்ஸ் பார்த்தாச்சு, ப்ரோனேட்டர் டீரிஸ் பார்த்தாச்சு, அதே மாதிரி பைசெப்ஸ் பிரேக்கே பார்த்தாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க மசில் ஆன்கோனஸ், ப்ரோனேட்டர் குவாட்ரேட்டஸ் அண்ட் சூப்பினேட்டர். இந்த 3 மசில்ஸ் தான் இப்போ நம்ம கவர் பண்ண போறோம். பார்த்துடலாமா. ஓகே வாங்க பார்த்துடலாம். ஓகேயா. சோ இப்போ எல்போ எக்ஸ்டென்சார்ல 2 மசில் இருக்கு. ஒன் ட்ரைசெப்ஸ் பிரேக்கே அண்ட் தென் ஆன்கோனஸ். சோ ஆல்ரெடி நம்ம ட்ரைசெப்ஸ் மசில் பார்த்தாச்சா. இப்போ பார்க்க போறது ஆன்கோனஸ் மசில். சோ நம்ம 17th கவர் பண்ண போற மசில் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்கோனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதோட ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை. சோ ஆரிஜின் என்ன போட்டிருக்கேன், posterior surface of lateral epicondyle of humerus. இப்போ இதுதான் போன் பார்த்துக்கோங்க. இது ஹியூமரஸோட லோவர் எண்ட், இது ரேடியஸ், இது அல்னா. ஓகே, இது வந்து கையோட பின்பக்கம், அதாவது போஸ்டீரியர் வியூ. ஓகேயா, போஸ்டீரியர் வியூ கையோட பின்பக்கம். இது முட்டி இருக்குல்ல, நம்மளுடைய கை முட்டி. சோ பின்பக்கம். சோ இதுல போஸ்டீரியர் சர்ஃபேஸ், சோ பின்னாடி. லேட்டரல் எபிகாண்டில்னா வெளிப்பக்கம். சோ இதுதான் அந்த வெளிப்பக்கம். சோ லேட்டரல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ்ல ஆரிஜின் ஆகுது இந்த ஆன்கோனஸ் மசில். ஓகே, நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்க, இன்சர்ஷன், ஒலிக்ரான் ப்ராசஸ் ஆஃப் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் அல்னா. சோ பின்னாடின்றதுனால போஸ்டீரியர் சர்ஃபேஸ். இந்த பார்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து ஒலிக்ரான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஒலிக்ரான் ப்ராசஸோட போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் அல்னால அட்டாச் ஆகுற இந்த சின்ன மசில் தான் என்ன மசில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்கோனஸ். ரொம்ப சின்னது, இவ்வளவுதான் இருக்கும் பார்க்கறதுக்கே, கைக்கு பின்னாடி இருக்கும். ஓகே, அதோட நர்வ் சப்ளை என்னன்னு பார்த்தோம்னா ரேடியல் நர்வ். அதோட ரூட் வேல்யூ C6, C7 and C8. ஓகே, தட்ஸ் இட். ஸோ எல்போ ஜாயிண்ட்ல ப்ரொனேஷன் பண்றோம்ல, ப்ரொனேஷன் பண்ணும்போது ஒர்க் ஆகிற மசில் தான் ப்ரோனேட்டர் டீரிஸ் அண்ட் ப்ரோனேட்டர் குவாட்ரேட்டஸ். ஸோ ப்ரோனேட்டர் டீரிஸ் மசில் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் பார்க்க போற மசில் என்னன்னா ப்ரோனேட்டர் குவாட்ரேட்டஸ். நம்ம கவர் பண்ணிட்டு இருக்க 18th மசில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோனேட்டர் குவாட்ரேட்டஸ். அதோட ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை பார்த்துலாமா.
ஆரிஜின் என்ன எழுதிருக்கேன், லோவர் குவார்டர் ஆஃப் ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் அல்னா. அப்படி இன்சர்ஷன் படிங்க, லோவர் குவார்டர் ஆஃப் ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ரேடியஸ். ரொம்ப சின்ன மசில், சிம்பிள் மசில். அல்னால ஆரம்பிச்சு ரேடியஸ்ல முடியுது. போன் பாத்துக்கோங்க, இது ஹியூமரஸ், இது ரேடியஸ், இது அல்னா. இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஓகே, சோ லோவர் குவார்டர் ஆஃப் ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் அல்னால ஆரம்பிச்சு இப்படி ஆரம்பிச்சு லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ரேடியஸ்ல முடிகிற இந்த மசில் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோனேட்டார் குவாட்ரேட்டஸ். பார்க்கறதுக்கு இப்படி பாக்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன மசில். ஓகே, அதோட நர்வ் சப்ளை என்னன்னு பார்த்தோம்னா மீடியன் நர்வ். அதோட ரூட் வேல்யூ வந்து C7 and C8. தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சூப்பினேட்டார் மசில்ல வந்து ரெண்டு இருக்கு, சூப்பினேட்டார் அண்ட் பைசெப்ஸ். பைசெப்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு, இப்போ சூப்பினேட்டார் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ பார்த்துடலாமா? ஸோ நம்ம கவர் பண்ணிட்டு இருக்க 19th மசில் தான் என்ன மசில் அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பினேட்டார். அதோட ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை. ஸோ இது வந்து என்னன்னா போன் ஹியூமரஸ், அல்னா, ரேடியஸ். இது ஒரு பர்சன் வந்து சைட்ல நிக்கிற வியூ. ஓகே, நம்ம ஒரு கையை சைட்ல இருந்து பாக்குறோம்னா அந்த வியூ. ஓகே, ஸோ லேட்ரல் எபிகாண்டல் ஆஃப் ஹியூமரஸ், சூப்பினேட்டார் கிரெஸ்ட் ஆஃப் அல்னா. அதாவது இது வந்து சைட் வியூனா என்ன அர்த்தம், சைட்ல ஹியூமரஸ் தெரியுதுன்னா இதுதான் வந்து லேட்ரல் எபிகாண்டல். கரெக்டா? ஸோ லேட்ரல் எபிகாண்டல்ல வந்து ஒரு ஆரிஜின் ஆகி நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கேன், சூப்பினேட்டர் கிரஸ்ட் ஆஃப் அல்னா. இங்க அல்னால இங்க சூப்பினேட்டர் கிரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அங்கேயும் சில லிகமெண்ட்ஸ் இருக்கும் அல்னால. ஓகே, அந்த லிகமெண்ட்ல அட்டாச் ஆகி இப்படி ஆரிஜின் ஆகும். என்ன மசில்? இந்த சூப்பினேட்டர் மசில். ஓகே, இன்சர்ஷன் படிங்க. போஸ்டீரியர் லேட்ரல் ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ரேடியஸ். அதாவது ரேடியஸ் போனோட இப்ப சைட்ல நிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், ரேடியஸ் போன்ல பின்னாடி. போஸ்டீரியர் சர்ஃபேஸ், லேட்ரல், லேட்ரல்னா வெளிப்பக்கம். சோ போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் லேட்ரல் அண்ட் தென் ஆன்டீரியர் சர்ஃபேஸ் கொஞ்சம் முன்னாடி. சோ ரேடியஸ்ல இப்படி வந்து அட்டாச் ஆகும். ஓகே, புரியுதா? சோ இந்த சின்ன மசில் தான் என்ன மசில் அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பினேட்டார். சோ அப்படியே ட்விஸ்ட் ஆகும், அது அப்படியே ரவுண்ட் அடிக்கும். ஓகே, சோ இன்னொரு வாட்டி கிளியரா சொல்லிடவா? ஆரிஜின் என்னன்னா லேட்ரல் எபிகாண்டல் ஆஃப் ஹியூமரஸும், சூப்பினேட்டர் கிரஸ்ட் ஆஃப் அல்னாவும், அப்புறம் அல்னால சில லிகமெண்ட்ஸ் இங்க இருக்கும், மேஜர் லிகமெண்ட்ஸ், அதுலயும் அட்டாச் ஆகி ஆரிஜின் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இன்சர்ஷன். இன்சர்ஷன் இந்த அல்னா போன்ல போஸ்டீரியர் பின்பக்கம், லேட்ரல் வெளிப்பக்கம், ஆன்டீரியர் முன்பக்கம். சோ இதுல அட்டாச் ஆகுற இந்த ரேடியஸ் மசில்ல வந்து இன்சர்ட் ஆகுது. இதுதான் வந்து இன்சர்ஷன். ஓகே, இதோட நர்வ் சப்ளை என்னன்னு பார்த்தோம்னா போஸ்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ். அதோட ரூட் வேல்யூ C6 and C7. தட்ஸ் இட். டுடே கிளாஸ்ல வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்போ ஜாயிண்ட் ஃபுல் மசிலுமே கவர் பண்ணியாச்சு. உங்க எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து விரிஸ்ட் ஜாயிண்ட்டும் அதுல அட்டாச் ஆகுற மசில்லாம் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகேயா? ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் எல்லாம் பிடிச்சது அப்படின்னா நம்மளுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம டீம்ல ஒரு மெம்பரா வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அனாட்டமியை ஈஸியா தமிழ்ல கத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.